13ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 இந்த ஒரு டேட்டை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே குறித்து வச்சுருக்கோங்க. பிகாஸ் சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரி, அதாவது சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது, சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான திங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை சாக் பண்ணியிருக்காங்கன்றது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்காங்க. அதாவது இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் இல்லாமல் சூப்பர் கிங் ஃப்ரான்ச்சைஸ் எதுக்குமே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கோச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ புது கோச்சிங் ஸ்டாஃப், அதே மாதிரி புதுசான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளோட சிஎஸ்கே ஃபேமிலியில் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேல இப்போது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வெளியே போயிட்டாரு. வெளியே போனது கரெக்டாக தப்பா, அவருக்கு பதிலாக யாரெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் டீப்பாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும் தமிழில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் 2008 சிஎஸ்கேக்கு ஐபிஎல்லில் ஒரு பிளேயராக வந்தார். அதுக்கப்புறம் 2009 15 வரைக்கும் ஹெட் கோச்சாக இருந்தார். 16-17 ஆர்பிஎஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ், அதில் தோனி போனார். அப்படியே அவருமே கோச்சாக போயிட்டார். தென் 18 26 இந்த வருஷம் வரைக்கும் ஹெட் கோச்சாக இருந்தார். இதை தாண்டி சூப்பர் கிங் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஜேஎஸ்கே ஜாபக் சூப்பர் கிங்ஸ்க்கு 5 வருஷமாக 2022 26 வரைக்கும் ஹெட் கோச்சாக இருந்தார். அப்படியே எம்எல்சியில் டிஎஸ்கே டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு 23 26 4 வருஷம் கோச்சாக இருந்தார். ஸோ ரிமார்க்கபுளாக என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா 5 ஐபிஎல் ட்ராஃபி, 2 சாம்பியன்ஸ் லீக் எடுத்திருக்காரு. அண்ட் தோனி இருக்கிற வரைக்கும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஒரு வேற மாதிரி கோச்சாக இருந்தார். பட் இது எல்லாமே ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தோனி கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்கேலேருந்து விலக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். பிகாஸ் அவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, இன்ஜுரி ஆகிடுச்சு. இவ்வளோ நாளாக சிஎஸ்கே தோனி அப்படின்றது வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த கீழே அந்த ஷேடோவிலேயே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இத்தனை வருஷம் வந்துட்டாரா அப்படின்ற கேள்விக்குறி 2024 ஆரம்பிச்சது. 2008 23 வரைக்கும், அதாவது தோனி சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் 12 பிளே ஆஃப்ஸ் போனாங்க. சிஎஸ்கே 10 ஃபைனல்ஸ் போனாங்க. பட் தோனி இல்லை அப்படின்னும் போது, அதாவது டிஎஸ்கேவும் சரி ஜேஎஸ்கேவும் சரி, இந்த ஒரு 4 வருஷம் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா 6 டீம் இருக்கிற லீக். அதாவது இப்போது ஐபிஎல்ல தான் 12 டீம்ஸ் இருக்காங்க. வேறஸ் எம்எல்சிலையும் சரி SA20லையும் சரி மொத்தமாகவே 6 டீம் தான். 6 டீம் இருக்கிற ஒரு லீக்ல கூட 5 வருஷமாக SA20ல ஒரு கப்பு கூட அடிக்கலை, 4 வருஷமாக டிஎஸ்கேல ஒரு கப்பு கூட அடிக்கலை. ஸோ இது சிஎஸ்கே அப்படின்ற ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைஸால் மட்டும்தான் இத்தனை வருஷம் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை வச்சிருக்க முடியும். இதே வேறு ஏதாவது டீமாக இருந்தால் 200% மாற்றிருப்பாங்க டக்குன்ட்டு. பட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கு அவருக்கான டைம் கொடுத்தாங்க. 2026 ரொம்ப வேர்ஸ்ட்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த கால் எடுத்தது ரொம்ப பிரேவான டிசிஷன்றதை தாண்டி கரெக்டான கால்னு சொல்லணும். 2026 பார்க்கும்போது டிஎஸ்கேக்கு 10 கேம், டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு 10 கேமில் வெறும் 3 கேம் தான் வின் பண்ணியிருக்காரு. அப்படியே ஐபிஎல்னு வந்தோன்னா 6 கேம் தான் வின் பண்ணியிருக்காரு. SA20 பார்த்தா 4 கேம் தான் வின் பண்ணியிருக்காரு. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல், செமிஃபைனல்ஸ், டாப் 4 எதுலேயுமே முடிக்கல. ஸோ 2026 ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ காசி விஸ்வநாதன் நம்மளோட சிஇஓ ஆல்ரெடி சொல்லியிருந்தார். லைக் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும் போதே, ஹர்திக் பாண்டியா ட்ரேட் டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கும் போது எம்எல்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் டிசிஷன் எடுப்போம், எல்லாத்த பற்றி உட்காந்து அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எம்எல்சி முடிஞ்சது. டிஎஸ்கே எலிமினேட் ஆன கையோட ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கே எலிமினேட் பண்ணிட்டாங்க டீம்ல இருந்து. என்ன கேட்டால் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் நிறைய பண்ணியிருக்காரு கிளப்புக்காக, நம்ம டீமுக்காக. ஃபைனல்ஸ் வந்திருக்கோம், கப்பு ஜெயிச்சிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் வேணும். அவர் எங்கேயோ லேக் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த ஒரு ஓல்டு ஃபார்மேட், பழைய சிஎஸ்கே அப்படின்னும் போது, ஒரு ஓஜி டீம் அப்படின்னும் போது அவர் டாப்பில் இருப்பார். அந்த ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் அவர் வேணால் ஒரு மாஸ்டராக இருக்கலாம். பட் இப்போ T20 கேம் அப்படின்றது ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. 220 230 ஒரு பார் ஸ்கோராக இருக்கிற டைமில் 175 அடித்தா போதும், 180 அடித்தா போதும், இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இன்னும் அதே ஓல்டு மைண்ட் செட்டில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இருக்கார். அது நமக்கு நல்லாவே தெரியுது. தோனி போனதுக்கு அப்புறமே சிஎஸ்கேலேயே பார்த்தீங்கன்னா தோனி போனது அப்படின்னா நான் டீம் அவுட்
கொண்டு போனதுன்னு இல்லை, அவரு அந்த ஒரு குரூப்ல மெயினாக கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அந்த ஒரு குரூப் கேப்டன் அந்த ஒரு குரூப்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமே இது நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அது ஒரு ட்ரேடாக இருந்தாலும் சரி, கோச்சிங்காக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே புவராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நல்ல நல்ல பிளேயரெல்லாம் ரெக்ரூட் பண்ணோம், அவங்க எல்லாரையும் விட்டுட்டோம். யங் பிளேயர்ஸ் போன வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு சிஎஸ்கே இருந்தாங்க. 2026 எங்கான ஸ்குவாடை போகிறோன்ட்டு 14 கோடி 15 கோடி யங்ஸ்டர்ஸ் ஒரு பிரசாந்த் வீருக்கும் சரி கார்த்திக் சர்மாவுக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பிரசாந்த் வீர் இந்த ஐபிஎல்ல மொத்தமாகவே 2 ஓவரோ என்னமோ தான் போட்டிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் ஹிஸ் ஐபிஎல் கெரியரை பவர் பிளேல 5வது ஓவர் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், அதுவும் ரைன் ரிக்கல்டன் செம்மையாக அடிச்சிட்டு இருக்கும் போது கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குன்னா அந்த அளவுக்கு பிளேட்டண்டான மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ போனது தப்பு கிடையாது தான். இப்போ டாப் கண்டெண்டர்ஸ் யாரெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சிஎஸ்கே எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, அதாவது சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கோச் எல்லா டீமுக்கும் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அதாவது சிஎஸ்கே, ஜேஎஸ்கே, டிஎஸ்கே எல்லாத்துக்கும் ஒரே கோச் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அந்தந்த ரீஜியன் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கோச்சஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணி சென்னைக்கு யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் போயிட்டுருக்கு. எல்லாருமே எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்கிறோம். அது நடந்தால் சந்தோஷம் எல்லாருக்குமே. எம்எஸ் தோனி ஒரு கோச்சாக வந்தார்னா வேறு லெவலில் இருக்கும். கோச்சாக வந்துட்டார்னா ஓகே, அடுத்த ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு சிஎஸ்கே செக்யூர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பலாம். பட் இது நம்மளோட ஒரு கனவு தான், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக பார்க்கும்போது இப்போது நிறைய நியூஸஸ் வெளியே வந்துட்டுருக்கு. என்னென்னா இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப்க்கு போக போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்ட்டு. அப்படி போனால் அதில் டாப்பாக வர நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேமங் பதானி கோச்சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் நியூஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்பெகுலேஷனாக போயிட்டுருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸாக ஆகலை. சிஎஸ்கேக்கு கோச்சாக வந்தால் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறோன்னு தெரியல எனக்கு. டிசிக்கு 2025 5th பிளேஸ் முடித்தார், 26 6th பிளேஸ் முடித்தார். பட் அதை தாண்டி ஐபிஎல்லை மட்டும் நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டா அவரோட கெரியர், அதுவும் கோச்சிங் கெரியர் ஒரு ரிமார்க்கபிளான கெரியர்னு சொல்லணும். பிகாஸ் IL T20 துபாய் கேபிட்டல்ஸ்க்காக சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. SA20 2023 சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கப் வின் பண்ணும்போது பேட்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. TNPL 4 கப்பு, LPL அதாவது லங்கா ப்ரீமியர் லீக்கில் ஜாஃப்னா கிங்ஸ்க்காக 2 கப்பு, இது எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஐபிஎல் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு வரும்போது அவர்கிட்ட இருந்து நம்ம எதுவுமே பெருசாக பார்க்கல. பிகாஸ் டிசிக்கு கடந்த 2 வருஷமாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாடாக இருந்தாலும் அதை வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ டிசிக்கே இந்த நிலமை அப்படின்னா சிஎஸ்கே இவ்வளோ ஒரு கோட்டடான ஃப்ரான்ச்சைஸ், இதில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இவர் எப்படி டீமை வழி நடத்துவார்னு தெரியல. பட் ஹேமங் பதானி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அசுதோஷ் சர்மாவோட ட்ரேட் டாக்ஸ் கூட வந்துட்டு இருக்கு. ஸோ அசுதோஷ் சர்மா டீமுக்குள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஹேமந்த் பதானியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் அப்படின்னா, ஓவர்சீஸில் 2-3 கோச்சஸ் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கோச்சை பற்றி நம்ம வீடியோவுமே பண்ணியிருக்கோம், ஆடம் வோஜஸ். ஸோ ஆடம் வோஜஸ் ஆஸ்திரேலியன் கோச், BBLல 3 ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்காரு ஃபார் போர்ட் ஸ்காட்சஸ் 8 வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் LSGக்கு 2024 ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தார் அண்டர் ஜஸ்டின் லேங்கர். அவரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் இன்டெப்த்தாக. அந்த வீடியோ பார்க்கலனால பாருங்கள், நம்மளோட சேனலில் தான் இருக்குது. அதோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவரை பற்றி பெருசாக பேச விரும்பல. பிகாஸ் அந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு யார் கோச்சாக வருவாங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.